ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. உருளைக்கிழங்கு ஓமப்பொடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம். இதை மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா பேஸ்ட்டாக மசிச்சாச்சு. இதில் கடலை மாவு 2 கப், அரிசி மாவு 1/2 கப் இதை சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே கூட டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காயப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஓமப்பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். பட்டர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். மாவு பிசையும் போது முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே சில சமயம் கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம கடைசியில் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கோட மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படலாம். இது சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ கடைசியாக எண்ணெய் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஓமப்பொடி புளியறதுக்கு இந்த மாதிரி பொடி கண்ணுள்ள அச்சா பார்த்து எடுத்துக்கோங்க. இது முறுக்கு குழலில் போட்டுட்டு உள்ளே நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் மாவு புளியறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஓமப்பொடிக்கு மாவை புளிஞ்சு விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மாவு புளியும் போதே இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் வரும். இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அதையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓமப்பொடி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. ஒரு 1 நிமிஷத்துலேருந்தே 2 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் போட்டோன்னா அது கலர் சேஞ்ச் ஆயிரும், ப்ரௌன் கலரில் மாறிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் இந்த பபிள்ஸ்லாம் போனதுக்கப்புறம் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இது செஞ்ச உடனே காலியாயிரும். இது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஓமப்பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.